மதுரையில் வேலம்மாள் நெக்சஸ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து நடத்திய குட்டி விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். மதுரை விரகனூர் சாலை அருகே உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற குட்டி விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியை பள்ளி முதல்வர் ரோசிலா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதில் சுகாதார ஆராய்ச்சி துறையின் மூத்த விஞ்ஞானி மாரியப்பன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பல்வேறு அரங்குகளில் மாணவ மாணவிகளின் அறிவியல் குறித்த படைப்புகளை பார்வையிட்டார். கண்காட்சியில் பல்வேறு அறிவியல் மாதிரிகளை பார்வைக்கு வைத்த மாணவ மாணவிகள் அறிவியல் சோதனைகளையும் செய்து காண்பித்தனர். இதையடுத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலம்மாள் நெக்சஸ் வழங்கும் குட்டி விஞ்ஞானி வேலம்மாள் வித்யாலயா விரகனூரில் கண்டக்ட் பண்ணுறோம். 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், ஈவன் ஃப்ரம் ராம்நாத், ராமேஸ்வரம். இதில் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, தே ஹாவ் லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். அந்த ஐடியாஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரியலி அமேசிங் டு see children doing such innovative projects. இதன் மூலமாக நம்ம விஞ்ஞானிகளை தேர்வு செய்யலாம். அவங்களுடைய அறிவியல் நுணுக்கமான அந்த அறிவியல் திறமை இதில் வெளிப்பட்டிருக்கு. மதுரை மாநகரிலே பிரபலமான வேலம்மாள் வித்யாலயா பள்ளிகள் பல இருக்கின்றன. அவற்றில் முக்கியமாக CBSE சிலபஸ் கொண்ட ஒரு நிறுவனம் வேலம்மாள் வித்யாலயா ராமேஸ்வரம் ரோட்டில் விரகனூரில் அமையப்பெற்றுள்ளது. இந்த வித்யாலயா குட்டி விஞ்ஞானி என்ற தலைப்பின் கீழ் நமது நகரிலும் பல்வேறு நகரங்களிலும் இயங்குகின்ற வெவ்வேறு பள்ளியின் வாயிலாக அவர்களுடைய குழந்தைகளை, அதாவது அங்கு பயிலக்கூடிய குழந்தைகளை குட்டி விஞ்ஞானி என்ற ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்து அதில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்று 3 விதமான கேட்டகரியாக பிரித்து அதிலே சப் ஜூனியர் என்று 2ஆம் வகுப்பு முதல் உள்ள மாணவர்களை உள்ளடக்கி ஜூனியர் என்றும், அடுத்து 9ஆம் வகுப்பு வரை உள்ளவர்களை சீனியர் என்றும் பிரித்து அந்த வகுப்புகளில் பயிலுகின்ற மாணவர்கள் வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து பங்கெடுத்து அவர்களுடைய அறிவாற்றலை, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை, அவருடைய புத்தி திறமையை, புத்தி கூர்மையை வளமாக்கிக் கொள்ள இது ஒரு சிறந்த இடமாக இருந்தது. Today I am going to present about volcanic eruption. What is a volcano? A volcano is a mountain that has a hole or opening at the top. Inside the earth there is a very hot liquid rock called magma. When the pressure becomes very high, this magma comes out through the opening. If it reaches the surface, we'll call it as lava. I'm going to explain a project on the topic of rotating space station model. This project is a replication of the Great ISS, the International Space Station which orbits around the Earth. Components used: I use simple but effective components, 2 IR sensors, an LDR light dependent resistor, an ESP32 microcontroller, and a DC motor to rotate the whole space station. I'm here to explain my project on sustainable agricultural system. First, know what is a sustainable agriculture system. It is a system where you grow crops in a way it is environmentally friendly, financially viable and socially responsible. My project focuses on preventing the natural resources from extinction. ஸோ பயோ என்சைம் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம கெமிக்கல் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாகவே நம்ம கிளீனர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த பேர் தான் பயோ என்சைம் கிளீனர். அந்த பயோ என்சைம் கிளீனர் நம்ம அந்த சிட்ரிக் வேஸ்டஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த சிட்ரிக் ஆசிட்லேருந்து வருது. சிட்ரிக் ஆசிட் எங்கேருந்து வருது? லெமனும் ஆரஞ்சுலேருந்து வருது. இப்போ இந்த இது யூஸ் பண்ணுறனால அது நம்மளுடைய இந்த கெமிக்கல் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஸ்கின்னை பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரையும் பொல்யூட் பண்ணுது. இதனால் நான் ஒரு நேச்சுரலான இதை கிரியேட் பண்ணுறேன். அந்த பேர் தான் பயோ என்சைம்.
ஸோ இதில் நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு லெமன் பீல்ஸோ இல்லை ஆரஞ்ச் பீல்ஸோ யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஜாகரி ஆட் பண்ணி அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃபெர்மெண்டேட் ஆகிறதுக்காக 3 months வைக்கணும். இந்த 3 months ப்ராசஸில் இது வந்து 3 months ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் எதுவுமே இல்லைன்னா ஃப்ளோர்ஸு, இந்த டைல்ஸு, பாத்ரூம்ஸில் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் அந்த டெஸ்ட் பண்ணுற இதை வந்து நம்ம நிறையா இது யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த அழுக்கு அதெல்லாம் போக வைக்கும்.